டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஆல்ரெடி டாக்ஸ் பேயர் தன்னுடைய லாபத்திலிருந்து வர அமௌண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் லா பிரகாரம் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணிடுறார். இது என்ன இடையில டிடிஎஸ்? எல்லாருக்கும் இந்த ஒரு குழப்பம் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கோ இல்லை தனிநபருக்கோ கொடுக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ரீச் பண்ணும்பொழுது 1%, 2%, 5%, 10% இந்த ஸ்லாப்ல பிடிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பிடிப்பாங்கன்னா இல்லை, சேலுக்கோ பர்ச்சேஸ்க்கோ இது அப்ளிகபிள் ஆகாது. சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மேக்சிமம் இது அப்ளிகபிள் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கமிஷன் ஏஜென்ட் இருக்காருன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே போகும்போது 10% பிடிச்சிட்டு அந்த பிடிச்ச தொகையை மாதம் 7ஆம் தேதி நிறுவனம் பேங்க்ல கட்டிடும். இந்த கட்டண செலான்னு 3 மாசத்துக்கு ஒரு டைம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அந்த நபருக்கு இந்த ரிட்டர்னை கொடுத்துருவாங்க. அந்த நபர் தன்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கட்ட வேண்டிய டேக்ஸ் எதுவும் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம்.